வடகிழக்கு மூலையில எந்த மாதிரி தவறு இருக்குதோ, தவறு இருந்தால் அது மாதிரிப்பட்ட பாதிப்புகள் எப்படி அந்த அந்த வீட்டுக்கு இருக்குமோ, அது வந்து ஒரு வாஸ்து நிபுணருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி அப்படின்னா, நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு வரும்பொழுது, அந்த மாடு வந்து கார்ல வந்து இடிக்கிறது, அது கார் டேமேஜ் ஆகுறது, கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 1,50,000 செலவாகிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ரொம்ப வருஷமாவே உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. அவர் வந்து பால்கனில உட்காருவாரு, மெதுவா எழுந்திருச்சு டைனிங் டேபிள்ல உட்காருவாரு, சாப்பிடுவாரு, திருப்பி பால்கனில வந்து உட்காருவாரு. வேற எங்கேயும் அவரால முடியாது, நடக்க முடியாது. இது வந்து அவருடைய தொடர் கதையா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த விஷயத்த தெரிஞ்ச நான் வந்து அப்ப என்ன பண்றேன், ஜான்சன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர், ஒரு ஒரு கிறிஸ்தவ நண்பர். அவர் வந்து நல்ல வர்மைக்கலை வந்து அவருக்கு வந்து நல்லா தெரியும். அவர் பாத்தீங்கன்னா வர்மைக்கலை ஆசான். அவரு கை நாடி பார்த்து அவர் வந்து மருந்து கொடுப்பாரு. அப்ப அந்த வர்மைக்கலை ஆசான் வந்து நான் வந்து அவருக்கு வீட்டுக்கு வந்து நான் வந்து அழைச்சிட்டு போறேன். அழைச்சிட்டு போகும்போது அங்க வந்து மசாஜ் எல்லாம் பண்ணி அவர் வந்து எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, வேகமா ஓடுறாரு. அந்த ஒரே நாள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவர் வந்து அவங்க வீட்டுல வந்து பெரிய ஹால் அது, அந்த ஹால்ல வந்து அவர் வந்து வேகமா நடக்கிறாரு, வேகமா ஓடுறாரு, எல்லா செயலும் அவர் பண்றாரு. இது மாதிரி அந்த நிகழ்வுக்கு வந்து போய்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கால் வந்து நடையில தட்டி இடிச்சு வந்து பயங்கரமான ஒரு ரத்தம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 3-4 நாட்களுக்கு வந்து அதுல கெட்டு போட்டு எண்ணெய் போட்டு வைத்தியம் பார்த்துட்டு அது மாதிரி இருக்கு. இப்போ இது மாதிரிப்பட்ட பாதிப்புகள் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா கூட அது மாதிரி நிச்சயமா